ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. லென்ஸ் மேக்கர் ஃபார்முலால இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஒரு லென்ஸினுடைய ஃபோக்கல் லெங்த் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், கால்குலேட் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் வி டூ இட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சே வி ஹாவ் அ லென்ஸ். இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து என்ன இருக்கு, லென்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ், இது பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட், ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், இங்கேருந்து லைட் ரேஸ் வந்து இப்படி பாஸ் ஆகுது, லைட் ரே பாஸ் ஆகுது. we can say this is a normal. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து லைட் ரே இப்படி பாஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், this light ray will start to deviate like this. இப்படி deviate ஆகிட்டு இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்னால லைட் ரேஸ் வந்து என்ன ஆகும், அப்படியே பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இமேஜின், அதாவது இந்த சர்ஃபேஸ் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு லென்ஸ் இல்லையா, நம்ம ரீஃப்ராக்ஷனில் பார்த்த மாதிரி ஒரே ஒரு சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா லைட் ரே வந்து இங்கே பாஸ் ஆகிருக்கும், கரெக்ட். பட் இந்த லைட் ரே வந்து இப்படி பாஸ் ஆகும்போது இன்னொரு சர்ஃபேஸ் இருக்கிறதுனால இந்த சர்ஃபேஸ்லேயும் என்ன ஆகும் அப்படின்னா ரீஃப்ராக்ட் ஆகும். நார்மல் வரைஞ்சோம்னா இந்த சர்ஃபேஸ்லேருந்து ரீஃப்ராக்ட் ஆகிட்டு என்ன ஆகும், இட் வில் கோ லைக் திஸ். அண்டர்ஸ்டுட்? அதாவது இதில் ரெண்டு ரீஃப்ராக்ஷன் நடக்குது. இது இந்த இடத்துல போகிற லைட் வந்து ரீஃப்ராக்ஷன் டியூ டு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், இதிலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் வந்து ரீஃப்ராக்ஷன் டியூ டு செகண்ட் சர்ஃபேஸ். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா, we can write this as I dash, this as a I அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா V dash அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், Vன்னு சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம், இது செகண்ட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து நடக்குதுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது அதே மாதிரி இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா U அப்படின்னு சொல்கிறோம். U அப்படின்னா என்னது, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த லென்ஸுக்கு வந்து ஒரு ஃபோக்கல் லெங்த் இருக்கும், அதை நம்ம என்ன எஃப்ன்றதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது இன்சிடென்ட் ரே, இது வந்து எல்லாமே ரிஃப்ராக்டட் ரே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு அப்ளை த ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலா. நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா, ஸோ ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலா ஃபார் சர்ஃபேஸ் 1 அண்ட் சர்ஃபேஸ் 2க்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்ளைங், முதல் ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலா என்னன்னு எழுதிடுவோம், தென் வில் அப்ளை ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலா. ஸோ ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலா என்னது, ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலா வந்து mu2 by v minus mu1 by u would be equal to mu2 minus mu1 by r. ஸோ இதான் வந்து ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலா இல்லையா. இதில் mu2 அப்படின்றது வந்து ரீஃப்ராக்டட் ரேயோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், mu1ன்றது வந்து இன்சிடென்ட் ரேயோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஞாபகமாக இதான் தெளிவாக இருக்கணும். mu2 அப்படின்றது வந்து ரீஃப்ராக்டட் ரேயோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், mu1ன்றது இன்சிடென்ட் ரேயோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இதில் வந்து இது mu1 ஃபர்ஸ்ட் லைட் ரே வருது இன்சிடென்ட், இது இந்த மீடியம் நம்ம mu2ன்னு வச்சுக்கலாம், திருப்பி அகைன் ஏர் வருது, தட் இஸ் mu1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, we are going to apply refraction formula for the surface 1. okay, so for surface 1 இந்த சர்ஃபேஸ்ல வந்து ரீஃப்ராக்ட் ஆகுது, ஸோ லைட் ரே பாஸ் ஆகிட்டு இந்த சர்ஃபேஸ்ல பட்டு இந்த லைட் ரே இங்கே போயிருக்கும் இல்லையா, அதான் வந்து ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன். ஸோ அதுக்கு நம்ம ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ணுவோம். we can apply, that is mu2, அதுன்றது லென்ஸு, ஸோ mu2 by v ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு v எது, ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு இமேஜ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது I டேஷ்ல, ஸோ தட் would be v dash minus mu1ன்றது இது, ஸோ mu1 by u. ஸோ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு வந்து u வந்து இது would be equal to mu2 minus mu1, so mu2 minus mu1 divided by ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்க்கணும், இதான ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். ஸோ இந்த கர்வேச்சருக்கு வந்து ரேடியஸ் வந்து இந்த சைடில் வரும், சரி இது வந்து நம்ம சென்டர்னு வச்சிட்டோம்னா ரேடியஸ் இந்த சைடில் வந்துடும். ஸோ தட் would be r1, இந்த சைடில் வர்றதுனால இந்த சென்டரை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா r1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஃபார் சர்ஃபேஸ் 1. அதே மாதிரி we have to go for surface 2. for surface 2, எது surface 2, இது surface 2. ஓகே, இந்த surface 2ல எது இன்சிடென்ட் லைட், இது இன்சிடென்ட் லைட், இது ரீஃப்ராக்டட் லைட். ஓகேவா, நல்லா தெரிஞ்சுக்கணும், இது இன்சிடென்ட் லைட், இது ரீஃப்ராக்டட் லைட். ஸோ we can write the refraction formula. ஃபர்ஸ்ட் mu2 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டாவது சர்ஃபேஸோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இது இங்கே லைட் இன்சிடென்ட் ஆகுது, இது ரீஃப்ராக்ட் ஆகுது. ஸோ இப்போ ரீஃப்ராக்டட் தான் வந்து என்னது இங்கே mu2ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ எழுதும் போது there will be mu1 by ரெண்டாவது சர்ஃபேஸுக்கு வந்து இமேஜ் எது, சாரி ரெண்டாவது சர்ஃபேஸ்க்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் எது, that would be v, ஏன்னா இங்கே ரீஃப்ராக்ட் ஆகுது, that would be v minus then mu2 then mu1னா என்னது செகண்ட் சர்ஃபேஸ். ஸோ இதுதான் வந்து இன்சிடென்ட் ரே. ஸோ இன்சிடென்ட் ரேன்றது வந்து mu2 by u.
ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டாவது சர்ஃபேஸுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். இந்த ரெண்டாவது சர்ஃபேஸுக்கு எது இமேஜா ஆக்ட் ஆகும் அப்படின்னா, முன்னாடி போச்சுல ஒரு லைட் ரே, அந்த லைட் ரே வந்து இந்த ரெண்டாவது சர்ஃபேஸுக்கு இமேஜ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஐ டேஷ்ன்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெண்டாவது சர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எழுதிடலாம்னா, μ2 பை வி டேஷ் அப்படின்றத நம்ம எழுதிடலாம். ஈக்குவல் டு இங்கே μ1 மைனஸ் எடுத்துருக்கோம். ஸோ μ1 மைனஸ் μ2 பை R2. ஏன்னா இது வந்து இந்த சைடில் இருக்குது. ஸோ திஸ் வி கேன் சே செகண்ட் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி μ2 அப்படின்னா ரிஃப்ராக்டட் ரேவோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், μ1னா இன்சிடென்ட் ரேவோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சர்ஃபேஸ் 2க்கு இன்சிடென்ட் ரேவோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து μ2. ஓகே, அதே மாதிரி ரிஃப்ராக்டட் ரேவோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து μ1. அதனால தான் இந்த இது வந்து மாறி இருக்கு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் தட், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஸோ ஏன் இங்கே μ2 போட்டிருக்கு, ஏன் இங்கே μ1 இங்கே μ2 போட்டிருக்குன்னு டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். Then we are going to add the first equation and second equation, 1 plus 2. So 1 into 2 add பண்ணா என்ன ஆகும், μ2 v dash and μ2 v dash வந்து கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிற ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்னது, ரிமைனிங் ஈக்குவேஷன் we have μ1 u. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக v dashன்றது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வருதா? ஸோ ஓகே, திஸ் இஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது வாட் வில் கெட், வில் கெட் μ1 v, μ1 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா that would be 1 by v minus 1 by u. ஏன்னா μ2 v dash μ2 v dash கேன்சல் ஆகும். would be equal to, ஸோ இந்த சைடு வரும்போது μ2 minus μ1 by 1 by r1 minus of 1 by r2. இங்கே μ1 minus μ2 இருக்கு, ரெசிப்ரோகேட் போட்டோம்னா 1 by r1 minus r2 அப்படின்னு வரும். ஸோ வாட் இஸ் திஸ் 1 by v minus 1 by u? அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். that is lens maker by lens formula. You can write by lens formula. ஸோ அதை நம்ம இனிமேல் தான் டெரைவ் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொல்லிடுறேன். 1 by v minus 1 by u is equal to 1 by f. இது வந்து லென்ஸ் ஃபார்முலாவோட ஈக்குவேஷன். ஸோ இது எழுதும் போது we can say μ1 by f would be equal to μ2 minus μ1 into 1 by r1 minus 1 by r2. ஸோ என்ன ஆகும், இந்த μ1 கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ 1 by f would be equal to μ2 minus μ1 by μ1 into 1 by r1 minus 1 by r2 அப்படின்றது வரும். ஸோ இப்போ இந்த μ1 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, you'll get 1 by f would be equal to 1 போயிடுச்சுன்னா, ஸோ that would be μ2 by μ1 minus 1 into 1 by r1 minus 1 by r2. ஸோ ஃபைனலாக நம்ம இங்கே we can write it over here, that is 1 by f would be equal to, இந்த μ2 by μ1 அப்படின்னு எப்படி எழுதுனா ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக எழுதலாம். இட் மீன்ஸ் சிம்பிளாக ஒரே டேர்மில் μ2 minus μ2 1 minus 1 into 1 by r1 minus 1 by r2 அப்படின்னு சிம்பிள் டேர்மில் எழுதிடலாம். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் அ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லென்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான்.